வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒரு குக்கரில் நறுக்கின 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நறுக்கின 6 பீன்ஸ் போட்டுக்கோங்க. நறுக்கின 1 கேரட் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பட்டாணி போட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 2 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு அன்னாச்சி பூ, பட்டை, 4 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து ஒரு கை உரலில் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் இந்த இடித்து வச்சுருக்கிற பொடியை சேர்த்துடலாம். நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் போட்டுக்கோங்க. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூணு தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் உள்ளார சேர்த்துடலாம். இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் உள்ளார சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சிறிதளவு தூவி இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, நான் இது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.